ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தேன்னா ஒரு 2017 சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பெருசாக ஐடியா இல்லை. இது வந்து ஒரு பெரிய டீம் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இல்லை. பட் என்னென்னா இதனோட சீரியஸ்னஸ் எப்போ புரிஞ்சிச்சுன்னா கோவிட் டைமில் தான் சார். கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவை தாண்டி எங்கேயுமே வெளியே போகல. ஏன்னா வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அதை தாண்டி ஃபோன், அவ்வளோதான். இதுக்குள்ளே மட்டும்தான் அவங்களோட சர்வைலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவோட பவர் என்னங்கிறது எனக்கு கிளியராக புரிஞ்சிச்சு. ஸோ அப்போ அந்த டைமில் எனக்கு இந்த கான்டென்ட் க்ரியேஷன் மேலே இருந்த ஈடுபாடு இன்னும் அதிகமாச்சு. இது ஃப்யூச்சரை நோக்கி எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் நான் பண்ணிட்டேன் அப்போவே. ஸோ அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அந்த சேனலில் என்ன மாதிரி கனவுகளோடு இருக்கிற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து இது இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ அப்படி ஆரம்பித்தது இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு சேனல். ஸோ இப்போ வரைக்கும் அப்போ வந்து நான் வந்து தனியாக ஆரம்பித்தேன், ஒருத்தனாக ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஒரு 60 மெம்பர்ஸ் கொண்ட க்ரூவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. பிவி கூட்டம். பிவி கூட்டம்